ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசுனதுக்காக ஒருத்தர் பார்த்தோன்னா ஒரு விமர்சனத்தொன்று வச்சுருக்காரு. யார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து நம்மளாக கலந்துக்கிட்டு வாண்டடாக நம்மளும் பார்த்தோன்னா நானும் ரவுடிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பல் யார் அப்படின்னா தமிழக அரசியல் வரலாற்றிலேயே வந்து இந்த நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. அதிலோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் அண்ணனை மரியாதையாக தான் பேச போகிறோம். ஏன் அப்படின்னா அண்ணனும் பார்த்தோன்னா மரியாதையாக தான் பேசியிருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட இருந்து எந்த மாதிரியான ஒரு பதில் வருதோ, ஒரு கேள்வி வருதோ, அது மேற்ற மாதிரி தான் பார்த்தோன்னா நம்மளும் நாகரிகம் இருந்தால் நாகரிகமான முறையில், இல்லை அப்படின்னா அது கிடையாது. அந்த ரேஞ்சில் தான் நம்ம ரிப்ளை கொடுப்போம். அதனால் இப்போ பார்த்தோன்னா நாகரிகமாக தான் பேசியிருக்காரு. அதனால அண்ணனுக்கு நம்ம நாகரிகமான ரிப்ளை தான் கொடுக்க போகிறோம். சரி, இருந்தாலும் கேள்வி முக்கியமானது இல்லை. விஜய் அவர்கள் கேட்ட கேள்வி, அவர் சொன்ன பதில் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, களத்தில் வந்து நிற்காதவங்களாம் நாங்கள் எதுக்கவே மாட்டோம், களத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களாம் நாங்கள் எதிர்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு மாதிரி விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அதை பற்றி கேள்வி என்னன்னு கேட்டதுக்கு சீமான் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. அதாவது களத்தில் நிற்கல அப்படின்னா நீங்கள் எங்கே பார்த்தோன்னா களத்தில் நீங்கள் தான் வந்து களத்திலே நிற்காத ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாரு. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. ஈரோடு இடைத்தேர்தலெல்லாம் வந்து எதுலேயுமே நீங்கள் போட்டி போடலையே. 2024 கொள்கை எதிர்த்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கல. அதுக்கப்புறமா ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து திமுகவும் நாங்களும் தான் பார்த்தோன்னா நின்னதே, வேறு யாருமே நிற்கலை. நீங்களாம் வந்து எங்கே நின்னீங்க, எங்கே பார்த்தோன்னா நீங்கள் களத்தில் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை சீமான் அவர்கள் முன் வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு பார்த்தோன்னா ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே சொன்னது என்ன அப்படின்னா, நம்மளுடைய போட்டி அப்படிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தல் தான். அதுக்கு முன்னாடி எந்த எலெக்ஷன்லையும் நாம் நிற்க போகிறதும் கிடையாது, எந்த கட்சிக்கு ஆதரவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அவர் ஆரம்பித்து வரும்போதே சட்டமன்ற தேர்தல் தான் நம்மளோட இலக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அதிலலாம் அவர் போட்டியிடறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவர் போட்டியிடும் மாட்டார்ன்றது சொன்னதுக்கு அப்புறமாவும் இவர் வந்து ஏன் போட்டியில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, அண்ணன் ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, களத்தில் நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு. நான் எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி நம்ம முதலே பேசியாச்சு. அதாவது களத்தில் நிற்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம்னு ஒன்று இருக்குது. இப்போ திமுக களத்தில் பார்த்தோம்னா நின்று ஜெயிச்சு ஒரு ஆளும் கட்சியாக இருக்குது. அந்த கட்சியை நம்ம எதிர்க்கிறோம், அது களத்தில் இருக்குது. அதுக்கப்புறமா அதிமுக வந்து இதுக்கு முன்னாடி களத்தில் நின்று ஜெயிச்சிருக்காங்க, இப்போ எதிர்கட்சியாக தான் இருக்காங்க. அதாவது சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சி விட ஓட் பேங்கிங் ஜாஸ்தி தான், அதில் மாற்றம் இல்லை. அவங்க எதிர்கட்சி, இதுக்கு முன்னாடி நான் ஆளும் கட்சி. இந்த 2 கட்சிகள் பார்த்தோன்னா வந்து ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்குது. அப்படிப்பட்ட ஆண்ட கட்சியவே பார்த்தோன்னா விஜய் அவர் லிஸ்ட்டில் சேர்க்கலை. இவர் 15 வருஷமாக நாங்கள் களத்தில் நின்றுருக்கோம் அப்படின்னு பேசுகிறாரு. களத்தில் இருக்காங்க, எதுக்கு இருக்காங்கன்றது தெரில. சரி, களத்தில் 15 வருஷமாக இருக்காங்க. சரி, ஒரு 15 வருஷத்தில் பார்த்தோன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டாவது ஜெயிச்சிருக்காங்களா, ஒரு கவுன்சிலர் சீட்டாவது ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. அப்படி ஏதாவது ஜெயிச்சு பார்த்தோன்னா களத்தில் பார்த்தோன்னா இவங்களும் சம்பவம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்க களத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இவங்களுக்கு பேர் களத்தில் இருக்காங்க அப்படின்ற வராது. அதாவது இவங்களும் ஏதோ களத்துக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்றவள தான் இருக்கே தவிர களத்தில் இவங்க இருக்கான்ற அப்படின்ற பேர்லாம் கிடையாது. உடனே சொல்லுவாங்க 32 லட்சம் வாக்குகள் நாங்கள் வச்சுருக்கோம், 8% அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 8% 32 வாக்குகள், 32 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது அங்கங்கே பிச்சு தான் இருக்கே தவிர ஒரு தொகுதியில் இந்த அளவுக்கு அதிகமான ஓட் பேங்கிங் இவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா, காட்ட முடியுமானா கிடையாது. அப்படி காட்டியிருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து ஏதோ ஒரு சட்டமன்றத்துக்காவது ஏதோ ஒரு உறுப்பினர் போயிருப்பார், அதுவும் கிடையாது. எந்த தேர்தலையுமே பார்த்தோன்னா எந்த தொகுதியிலுமே ஜெயிக்கலை, இவங்க களத்தில் பார்த்தோன்னா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. களத்துக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றத நம்ம இதை வச்சு தான் சொல்கிறது. எல்லோரும் வந்து போட்டி போடலாம். லாஸ்ட் எலெக்ஷனில் பார்த்தோன்னா வந்து யாருன்னே தெரியாமல் புதுசாலாம் ஒரு கட்சி ஆரம்பித்து புதுசாலாம் பேர் வச்சு பார்த்தோன்னா எலெக்ஷனில் நின்னாங்க. அவங்களாம் யாருன்னே தெரியல. அப்போ அவங்களும் களத்தில் நின்னாங்கன்னு எடுத்துக்கலாமா? அவங்களெல்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, 500 ஓட்டு 300 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து நம்ம கூட சொல்லிக்கலாமா இவங்களும் வந்து மக்கள் கூட களத்தில் நின்னாங்க, எலெக்ஷனில் களத்தில் நின்னாங்க அப்படின்னா? அதெல்லாம் சும்மா. தேர்தல் நேரத்தில் பார்த்தோன்னா இந்த குரங்கு சரியெல்லாம் பண்ணுறதுக்கு சில கும்பல் வரும். யாருன்னே தெரியாதவங்களாம் பார்த்தோன்னா திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பித்து உள்ளே வந்து நிற்பாங்க. அவங்க பின்னாடி ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அந்த லெவலில் தான் இருக்குது இந்த நாம் தமிழர் கட்சியும். பல வருஷமாக இருக்காங்க, எதுக்கு இருக்காங்கன்றது தெரியல. ஒருத்த சீட்டு கூட ஜெயிக்கல அப்படின்றத கேள்வி. அதனால் ஆளும் கட்சி திமுகவை எதிர்க்கிறோம், களத்தில் அவங்க இருக்காங்க. ஆண்ட கட்சி ஏடிஎம்கே அவங்கள கூட நம்ம தொட்டு பார்க்கல. இந்த நாம் தமிழர் கட்சி அந்த இதில் தொட்டு பார்க்குது அப்படின்னு தளபதி கடந்து போயிட்டார். இதுதான் அவர் சொல்ல வந்த விஷயம். சரி, நீங்கள் தான் இன்னும் தேர்தலையே சந்திக்கலையே அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. தேர்தலே சந்திக்காத ஒரு கட்சியை பற்றி தான் பார்த்தோன்னா இந்தியா முழுக்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க பேசுறது, சர்வே எடுக்கிறது, அதுக்கப்புறமா பொதுக்கூட்டங்கள் மாநாடு அப்படின்னு போட்டால் மக்கள் பார்த்தோன்னா குவியிடுது, அது பிரேக்கிங் நியூஸாக மாறுது. ஒரு மாதத்துக்கு அதை பற்றி பேசுறது, எல்லா கட்சிகளும் பார்த்தோன்னா நடுக்கத்தில் விஜய் பற்றி பேசிகிட்டு இருக்கிறது. இப்போ இந்த நாம் தமிழர் கட்சி பற்றி பார்த்தோன்னா ஏதாவது ஒரு மேடையில் இந்த ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ பார்த்தோன்னா இவரை பற்றி பெரிய அளவில் பேசியிருப்பாங்களா? எங்கேயுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் புதுசாக வந்த ஒருத்தர் வந்து எல்லா மேடைகளுமே உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு, அமைச்சர்கள் பேசுகிறாங்க, எம்எல்ஏக்கள் பேசுகிறாங்க, 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் பேசுகிறாங்க, சோசியல் மீடியாஸில் பேசுகிறாங்க, ஏடிஎம்கே விமர்சிக்கிறாங்க, பிஜேபி விமர்சிக்கிறாங்க. எல்லாருமே விஜய் பற்றி பேசிகிட்டே தான் இருக்காங்க புதுசாக வந்தவரை. ஆனால் இவரை யாரும் பெரிய அளவில் கண்டுக்கிறதே இல்லை. அதனால் இப்போது
இந்த ரியாலிட்டி, அதாவது ஓட் பேங்கிங் அப்படின்ற ரியாலிட்டி யாருக்கு அப்படின்னா திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான். அதனால தான் 2 பேருக்கு போட்டி அப்படின்னு தளபதி சொல்கிறது. இவங்க முக்கிய பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்தில் 32 லட்சம் வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. அது ஒரே தேர்தலில் தளபதி வாங்கிட்டு போயிடுறா அப்படின்னு ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா அவர் பின்னாடி இளைஞர்கள் படை, பெண்கள் படை அப்படின்றது இருக்குது. ப்ளஸ் மக்கள் படை எல்லாருமே சேர்ந்து தான் பார்த்தோன்னா இந்த படையாக இருக்குது. அதுக்கு ஈரோடு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான பெருக்கூட்டங்களை பார்க்கும்போது அண்ணன் போன்ற ஆள்களுக்கு கண்டிப்பாக பார்த்தோன்னா ஒரு மன உளைச்சல் வரதான் செய்யும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அண்ணனுக்கு கண்ணு கலங்குது அப்படின்ற மாதிரி ரேஞ்சுக்கு தான் இருந்தது. அந்த லெவலில் வந்து அண்ணன் பேட்டியே கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு பயம் வரதான் செய்யும். இந்த மாதிரி பேச தான் செய்வார். மக்கள் கூட்டம், ஓட் பேங்கிங் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அது விஜய் பின்னாடி நிறையா இருக்குது. அந்த மக்கள் படைக்கும் திமுகவோட ஊப்பிகளுக்கும் தான் போட்டி அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் தளபதி சொல்ல வர்றது. அதில் ஊப்பிகளா இல்லை என்னோட மக்கள் படையா அப்படின்றத பார்த்தல அப்படின்னு தான் தளபதி சொல்லி நிற்கிறாரு. இதுதான் உண்மை. இது கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னா இதுதான் உண்மை. இதுதான் நடந்துட்டுருக்கு. 2026 எலெக்ஷன்னு எல்லார் மத்தியிலும் இப்போ மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுறது டிவிகே, டிஎம்கே தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏடிஎம்கே கூட விஜய் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன். அது பிஜேபி கூட போகும்போது ரெண்டும் சேர்த்து தான் அந்த லிஸ்ட்டில் அவர் சேர்த்திக்கல. இப்போ இந்த நாம் தமிழர் பார்த்தோம்னா நாங்கள் களத்தில் நிற்கோம், விஜய் வந்து இப்படி அவங்க சொல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா திமுக ஒரு தீய சக்தி இப்போ தான் தெரியுதா, இதுக்கு முன்னாடி தெரியலையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதாவது இவரே திமுகவில் தான் பயணிச்சுட்டு இருந்தார். திமுகலேருந்து வெளியே வர வரைக்கும் பார்த்தோன்னா இவங்களுக்கு திமுக பற்றி தெரியவே இல்லை. இவரே திமுகலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு கட்சின்னு ஆரம்பித்து திமுக எதிர்த்தார். அது மாதிரி விஜய் அவர்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இவருக்கு தெரியறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டுல, அதே மாதிரி தான் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்திருக்கு. அந்த டைம் எடுத்ததுனால தான் விஜய் அவர்கள் இப்போ பேசுகிறாரு. இது பார்த்தோன்னா எந்த விதத்தில் ஒரு தவறான செயல் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இவங்களுக்கு திடீர்னு ஞானம் வந்து ஒரு தனியாக கட்சி ஆரம்பித்து திமுக எதிர்த்தா அது பார்த்தோன்னா தமிழ் தேசியம்னுவாங்க. அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு ஒரு யோசனை வந்து திமுக நம்ம எதுக்கலாம், திமுக தான் நம்மளோட அரசியல் எதிரிமோ அப்படின்னு முடிவு பண்ணி விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து அதை பார்த்தோன்னா எதிர்ப்பாங்க. இது அவங்களோட நிலைப்பாடு. இவங்க பண்ணால் சரி, மற்ற யாராவது பண்ணால் அது தப்பு உடனே கடிச்சு வைப்பாங்க. இதுதான் அவங்களோட வேலை. சரி, இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னா, திரு சீமான் அவர்கள், அண்ணன் சீமான் அவர்களுக்கு அவரோட லாபத்துக்காக அவரோட நல்லது விஷயமா ஒன்றும் கிடையாது. இந்த சாட்டை துரைமுருகன் அப்படின்னு ஒரு நபர் இருக்காரு, இந்த நபர்னால தான் நாம் தமிழர் கட்சியை பார்த்தோன்னா அழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது அண்ணன் சீமான் அவர்களுக்கு எப்போ புரிய போகுது அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம முன்வைக்க போகிறோம். அதாவது எல்லா நடிகர்களையும் திட்டுவாங்க, எல்லா நடிகர்களோட ரசிகர்களும் திட்டுவாங்க, ஆனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இருப்பாங்க. அப்படின்னா யார் ஓட்டு போடுவான்றது தெரியலையே, யார்கிட்ட அவங்க ஓட்டு கேட்குறாங்கன்றதே புரியலையே. ஒவ்வொரு மேடைகளையுமே சாட்டை துரைமுருகன் அவர்களை இறக்கி வீடியோ வெளியிட வைக்கிறது, மேடைகளில் பேச வைக்கிறது, அதை அண்ணன் உட்காந்து ரசிக்கிறது அப்படின்னு வச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு பார்த்து கைதட்டுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஓட் பேங்கிங் வராது. எல்லாருமே கடிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா யார் ஓட் பேங்கிங் வருவாங்க, யார் வந்து வாக்கு செலுத்துவாங்க, எப்படி ஜெயிப்பீங்க? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இன்னும் ஆகலைன்றது கேள்வி, ஒரு கவுன்சிலர் கூட ஆகலைன்றது கேள்வி. இனி டெபாசிட்டே வாங்காத கட்சி பார்த்தோன்னா அப்படின்ற பேருக்கு வந்துருமோ அப்படின்னு ரேஞ்சுக்கு விஜய் அவர்கள் பார்த்தோம்னா இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டு போயிட்டே இருக்குது. இவங்க வந்து தேவையில்லாமல் விஜய் அவர்கள் திட்டிகிட்டே இருக்காங்க. அதனால் இப்படி தான் நடக்கும் அப்படின்றது முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் பார்த்தோன்னா அவரை பேச வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஜெயிக்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. அந்த புரோக்கர் வேலை நம்மளுக்கு அந்த 8% வாக்கு இருக்குது, அதை வச்சு நம்ம ஒரு புரோக்கர் வேலை பண்ணலாம். யார் தோத்தான்னு ஜெயிச்சான்னு நம்ம பார்த்தோம்னா ஜெயிக்க போகிறது இல்லை, நம்மளோட வேலை இதுதான் அப்படின்னு எல்லாருமே எதுக்குறது, எல்லாருமே திட்டுறது, எல்லாருமே எதுக்குறது அப்படின்னா யார் தான் வாக்கு செலுத்தி பார்த்தோன்னா இவங்களை ஜெயிக்க வைப்பாங்க. அந்த ஒரு பேசிக் நாலேஜ் இவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இருக்கும். அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா அதெல்லாம் ஜெயிக்கிற கட்சிகளுக்கு, ஜெயிக்கிறவங்களாம் நம்ம கிடையாது, நம்ம புரோக்கர்ஸ். பர்சன்டேஜ் வாக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு மற்ற கட்சிகள்கிட்ட காட்டி அவங்களுக்கு ஆதரவாக சில விஷயங்களை பேசி அவங்கள யார் எதுக்குறாங்களோ அவங்களையும் பார்த்தோன்னா திட்டி ஒரு கமிஷன் வாங்கிட்டா பார்த்தோன்னா இது அவங்களோட அரசியல் அப்படின்ற மாதிரி பல அரசியல் வியூக வகுப்பாளர்கள், அதுக்கப்புறமா இவர் கூட பயணித்த நபர்கள், இவங்க இப்போ நான் எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி இந்த இளவஞ்சி அக்கா அப்படின்னு ஒரு மருத்துவர், அவங்கெல்லாம் பார்த்தோன்னா தேர்தல் இன்னும் காசு இழந்து இவங்கெல்லாம் வந்து அந்த அக்கா தொகுறதுக்கு திமுக காசு வாங்கினாங்க அப்படின்னு அவங்களே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. நம்ம இதை எடுத்து பேசுகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்கெல்லாம் பேசுனதை நம்ம பேசுகிறோம். அந்த லெவலில் பார்த்தோன்னா புரோக்கர் வேலை தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போன பல பேரே சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து அவரோட கட்சியில் நீண்ட நாட்கள் பயணித்த ஒரு நபர் பார்த்தோன்னா வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி இப்போ மற்ற கட்சிகள் எல்லாமே களத்தில் வந்து ஜெயிக்கிறதுக்காக போராடுது. ஆனால் ஒரு கட்சி பார்த்தோன்னா களத்தில் தோக்கிறதுக்காகவே போராடுது அப்படின்னா அது இந்த கட்சி தான். அப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்லுவார், களத்திலே இல்லாத ஒரு கட்சி, களத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கட்சி அப்படின்னா அது இதுதான் அப்படின்ற மாதிரி பேசத்தான் செய்வார். வேறு என்ன சொல்லுவார் அவர்? இவரை மீன்மலையெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, அது நம்ம பசங்க எடுத்து ட்ரோல் பண்ண ஒரு விஷயம். ஆனால் அவரெல்லாம் இதை தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டார். அவர் சொன்னது ஏடிஎம்கே, பிஜேபி இந்த மாதிரி நபர்கள். அதுவே அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. ஒருவேளை அவங்கள சொன்னதுனால தான் கோவம் வந்துருச்சு அப்படின்னு மாதிரி ஒரு சந்தேகம் வருது. திமுக சொன்னாலும் கோவம் வருது. எந்த கட்சிக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்றது நமக்கு தெரியல. சரி, ஓகே, ஃபைனலி பார்த்தோன்னா அந்த சாட்டை துரைமுருகன் அவர்னால தான் நாம் தமிழர் கட்சி ரொம்ப டவுனுக்கு போயிட்டுருக்கு. அது அண்ணனுக்கு புரிஞ்சு அப்படின்னா இனிமேலாவது அவரோட வாயை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 2% 3% வாக்காவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா தம்பிகளே திரும்பிட்டாங்களே எதிர்க்க. அண்ணனுக்கு அது புரிய மாட்டேங்குது, எப்போ புரிய போகுதுன்னு தெரியல. சரி, ஓகே,
விஜய் அவர்கள் சொன்னதுக்கும் இந்த சீமான் அவர்கள் முன் வச்ச கருத்துக்கும் நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.